ஒரு சின்னசேலம் போயிருந்தோம். வர வழியில் தர்பூசணி பழம் கண்ணில் தென்பட்டுச்சு, அதனால் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே காளான் வாங்கி கிரேவி செய்யலாம், நைட்டு வெஜ் பிரியாணி செஞ்சுக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். பழம் பார்க்க என்னமோ சூப்பராக தான் இருக்குது, பட் டேஸ்ட்டு ஒன்றும் பிடிக்கல. அப்புறம் ரொம்ப நாள் ஆசை மணி பிளான்ட் வீட்டில் வைக்கணுன்ட்டு ஆல்ரெடி வச்சுருந்தேன், பட் வரல. அதனால் மணி பிளான்ட் வாங்கிட்டு அப்புறம் ஜூஸ் போட்டுட்டோம். இப்போ பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு பிள்ளைங்களுக்கு நீங்கள் பழமாக கொடுக்குறதோட தண்ணியாக ஊற்றி ஜூஸ் போட்டு கொடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் அந்த மணி பிளான்ட் எடுத்து வச்சிட்டோம். பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அந்த சூரியன் ஒளியை அந்த ஜன்னலை வச்சு டெக்கரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை. அது பண்ணிட்டேன் ஒரு வழியாக. என் ஹாப்பினஸ் ஃபுல்ஃபில் ஆச்சு. அப்புறமேட்டுக்கு ரத்தத்துக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மீன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாமா. ரத்தத்துக்கு தேவையானதை நான் அறுத்து வச்சுட்டேன். அது நானே ரத்தம் செஞ்சுட்டேன். மாமா மீன் குழம்பு சைடு பைக் கூட்டி போட்டாங்க. ஃபைனல் அவுட்புட்டு இது தான். அப்புறம் மீனும் வறுவல் பண்ணியிருந்தாங்க. ஜூஸியாக இருந்துச்சு. என்றைக்குமே எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க, பட் இன்றைக்கி தோசைக்கல்லில் போட்டு எடுத்தாங்க. இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுப்பீங்களா இல்லை தோசைக்கல்லில் போட்டு எடுத்தால் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.